இங்கே பாருங்களேன், இங்கே எல்லா வீடுமே வந்து இப்படி க்ளோஸ்டு கேட்டடாக தான் வந்துருக்கும். ஸோ எதையுமே வந்து வெளியே வந்து இருக்காது. ஷாப்ஸ் எல்லாமே இப்படி எல்லாமே ஒரு க்ரில்குள்ளே இருக்கிற மாதிரி தான் வந்துருக்கும். ஏன்னா சேஃப்டிக்காக உங்களுக்கு அந்த க்ரில்லை தாண்டா தான் நிறைய ஸ்பேஸ் வந்துருக்கும். ஸோ கன்கூன் வந்துட்டு இருக்கிறதுலே கொஞ்சம் சேஃபஸ்ட்டு சிட்டி. இங்கேயே வந்துட்டு சேஃபஸ்ட்டு சிட்டியில் இப்படி தான் வந்துருக்கும். Es que porque lo acaban de pegar, pero... Mira, ¿eso es para 30 días o solo para 15 días? Este es para 15, este es para 30. Oh, ok, ok. Sí, entonces yo siempre 15 días quiero que recargar 100. Ajá, para 15 días. ¿50? 15 days plan, 30 days plan. ¿No hay otro chip? Solamente tengo Xucel ahorita. A mí me funciona ese por en cuanto a trabajo. Pero por ejemplo aquí en Cancún lo que se maneja es más Telcel por la red. Mucha gente usa eso. Ajá, la mayoría de las personas de aquí usan Telcel por la red, que tiene más señal. Entonces, ¿cómo Oxxo? ¿No es bueno? Sí, también es buena. Es buena en cuanto a tus recargas porque te digo que te da el doble. El doble en tus recargas. Si es una de 50, te da el doble. Esta es una de 100. மக்களே, இப்போ நாம் மெக்சிகோவில் கன்கூனில் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ தான் நடந்து போயிட்டு சிம் கார்ட்ஸ் என்ன இருக்குது, ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். ஸோ அதை கேட்டுட்டு நாம் இப்போ வந்துட்டு பக்கத்தில் ஒரு லாஸ் அமெரிக்காஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். ஸோ இங்கே மெக்சிகோவில் கன்கூன் சிட்டியில் வந்து எந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறினாலும் வந்து 10 pesos தான் டிஃபால்ட்டாக. ஸோ நாம் பஸ்ஸு பிடிச்சி இந்த ஷாப்பிங் மார்க்கில் வந்து வந்தாச்சு. ஸோ கன்கூனில் வந்துட்டு இந்த கன்கூன் சிட்டியை வந்துட்டு ஒரு ஃபேமஸான பார்ட்டி டவுன், பீச் டவுன் தாங்க. பட் ஆனால் ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளார வந்துட்டு நம்ம விசிட் பண்ணோம். நிறைய பிளேசஸ் வந்துருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி ஷாப்பிங் மால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கேயும் அப்படி தான் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்னா பேங்க்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஊரில் வெள்ளி சந்தை, புதன் சந்தைலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி இங்கேயும் வந்திருக்கு. ஸோ அங்கேயும் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். நான் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதாவது இந்த ஷாப்பிங் மால் நான் ஏன் சொல்கிறேன்னா, கன்கூன் வரவங்க ஈஸியாக அந்த ஷாப்பிங் மாலுக்கு வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கீழே சைடில் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளாரே வந்துட்டு எல்லாமே நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து டூரிசம் வேணும்னாலும் இங்கே வந்து உள்ளார வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு தியேட்டர்ஸும் இதுக்குள்ளார வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இது வந்து ரொம்ப நல்ல பிளேஸ். ஸோ மெக்சிகன் ஷாப்பிங்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல பண்ணணும்னா இந்த லாஸ் அமெரிக்காஸ் வந்து வந்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லாமே நல்ல பெரிய டைனிங் ரூமாக இருக்கும். ஸோ நாம் வழக்கம் போல் கொஞ்சம் ரைஸும் கொஞ்சம் சிக்கனும் போயும் வந்து வாங்கினோம். ஸோ அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏரியாவுக்கு போகிறதுக்காக வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த டிஷ் பேர் தாங்க போயோ எஸ்கபாச்சே. ஸோ இது கூட என்ன பண்ணுவோன்னா சூப்பு, கொஞ்சம் ரைஸு, ஃபுல்லாமே வந்து ஒரு விங்ஸோ லெக்கோ அந்த மாதிரி சிக்கன் வந்து ஃபுல்லாக போட்டுருவாங்க. இது கூட வந்துட்டு லெமன், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைசி சாசேஜ் வந்து கொடுப்பாங்க. மெக்சிகன்ஸ் வந்து நிறைய ஸ்பைசி வந்து சாப்பிடுவாங்க. இதே வந்து நீங்கள் சவுத் அமெரிக்கா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், அங்கே வந்து இவ்வளோ ஸ்பைசி வந்து சுத்தமாக சாப்பிடவே வந்து மாட்டாங்க. பட் ஆனால் இவங்க நிறைய ஸ்பைசி சாப்பிட்றாங்க. ஸ்பைசியும் கொக்கோகோலாவும் வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம தங்கியிருக்கிற பேக் டு த ஏரியா வந்து போவோம். ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். நான் டே ஃபுல்லாக பஸ்லேயே சுற்றுனதுனால. ஆக்சுவலாக வந்துட்டு கன்கூனில் இந்த பிளேஸ் பின்னாடி தான் வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இந்த பாருங்கள், இந்த ஊரில் டைம் 7:30 தான் ஆகுது. 7:30 மணிக்கு ஒரு கடை கூட இருக்காது. எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இந்த பார்ட்டி டவுன், இந்த கேதரிங் ஏரியாஸு, ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் வந்து இங்கே நைட்டெலாம் வந்து ஒர்க் ஆகும். மற்றபடி எல்லாமே 6:30 எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து
மெஹிகோவில் மட்டும் கிடையாது, ஃபுல்லாமே சவுத் அமெரிக்கா, ஃபுல்லாமே லாட்டின் அமெரிக்கான் ஃபுல்லாமே வந்து இப்படி தான் வந்திருக்கும் சேஃப்டிக்காக. ஆனால் மார்னிங் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. ¿Qué fruta es eso? Ese es el mamey. Mame. Está bueno, pero está duro todavía. ஸோ இந்த ஃப்ரூட் பேர் வந்து மாமே. Mame, ¿en serio? Mamey. ¿Eso? Zapota, ¿verdad? ஸோ அவர் வந்து இன்னும் கொஞ்சம் காயாக இருக்குது, பழுக்கணும் அப்படின்னாரு. Zapote también. இந்த மாமையும் கொஞ்சம் சப்போட்டா மாதிரி தாங்க இருக்கும். Espera. Papaya. ஸோ நாம் ரூமுக்கு போகிற வழியில் சும்மா க்ராசரிஸ்லாம் வந்து வாங்கிட்டு போவோம். ஸோ லோக்கல் மார்க்கெட்ஸில். ஸோ நான் எப்போவுமே எங்கே போனாலும் அந்த லோக்கல் மார்க்கெட்ஸ் ஃபுல்லாக போயிட்டு சுற்றுறது வந்து வழக்கம். ஸோ அங்கே தான் நான் நேட்டிவ் பீப்புள் எல்லாரையும் நம்ம பார்க்க முடியும். ¿Qué es la...? Así. Este ya viene mitad cocido. No, yo quiero natural. Sí. ¿Cuánto ஸோ நான் யூஸ்வலாக அங்கங்கே சுற்றிட்டே இருக்கிறனால பெருசாக சமைக்க முடியாதுங்க. ஸோ அதனால் கொண்டக்கடலை வாங்க வச்சு ஊற வச்சு சாப்பிட்ருவேன். Ah, ok. Entonces sí hay negro. Sí, ese es otro tipo. Sí, Manny, ¿cuánto ஸோ cuesta? இங்கே வந்து பியர்ஸ் வந்து எல்லா கடையிலுமே கிடைக்கும். பியர்ஸ் வந்து இங்கே சர்வேஸான்னு சொல்லுவாங்க. ஸோ சர்வேஸா வந்துட்டு உங்களுக்கு எல்லா சின்ன சின்ன பெட்டி கடையில் இருந்துட்டு மெக்சிகோ, லாட்டின் அமெரிக்கா ஃபுல்லாமே உங்களுக்கு பியர்ஸு, லிக்கர்ஸு சரளமாக கிடச்சிட்டே இருக்கும். இந்த குட்டி கடையிலையும் அந்த பக்கம் இருக்குது. நான் அதை பெருசாக ரெக்கார்ட் பண்ணல. ஸோ ஆப்வியஸாக கண்டிப்பாக எல்லா கடையிலையும் வந்து ப்ரெட்ஸும் வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ப்ரெட்டு, கோக்கு, ஸ்பைசி, மியூசிக்கு, சர்வேஸா இது எல்லாமே காமனுங்க ஃபுல்லாமே சவுத் அமெரிக்கா ஃபுல்லாமே. சாரி, ஸ்பைசியை தவிர்த்து. அப்புறம் பிளாக் காஃபி. ஸோ ஆனால் மற்ற கண்ட்ரிஸ் நான் பார்த்த விட மெக்சிகோவில் நிறைய கோக் கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாருமே. கொக்கோ கோலா வந்துட்டு அது வந்து அடிக்டிவாக குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. நான் ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் சரி, நான் பார்த்த வரைக்கும் சரி, டிஃபால்ட்டாக ஃபுட் பெவரேஜஸ் கூட, அதாவது ரெசிடென்ஷியல் ஏரியாஸில். ஸோ ரெசார்ட்ஸ் வந்துட்டு ஃபாரினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்திருக்கோம். ஸோ ரெசார்ட்ஸ் பற்றி நீங்கள் நிறைய வீடியோவில் பார்க்கலாங்க. கன்ஃபார்ம் தமிழ்லேயே நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. Amigo, ¿qué es? இந்த நம்ம ஊரில் சப்பாத்தி கல் இருக்கும்ல, அதை வந்து இங்கே சாப்பிட்றாங்க க்ளீன் பண்ணி. Aquí se llama nopal. ¿Lopa? Nopal se limpia. ¿Ya? ¿Puedo comer? Sí, no, pero se cocina. Ah, ok. Ya sea se hierve con huevito o con carne de res, de puerco, así picado. Ah, ok.